தோட வருஷம் வருஷம்னு சேர்த்துக்கணும். இந்த வருஷங்கிறது காலக்கணக்கை குறிக்காது, இடக்கணக்கை குறிக்கும். ஏன்னா அங்கே தான் நம்ம கொஞ்சம் குழம்பி போடுவோம். ஏதோ வருஷங்கிறாரே பாரத வருஷம்னா, பாரதம்னு வருஷத்துக்கு பேர் போல் இருக்கு, விகிருதி விரோதி இப்படின்னு வருஷ பேர் பார்க்குறோம். அதை போல பாரத வருஷமானா இது காலம் பொழுதை பற்றின பேச்சே இல்லை. இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறதெல்லாம் ஜாகிரபியை பற்றி, இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனாலே இந்த வருஷங்கிறதெல்லாம் இடத்தை குறிக்கும். நடுவில் இருக்கிற ஜம்பு தீபத்தை 9 வருஷங்களாக பிரித்தார். தன்னுடைய 9 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டார். 9 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. சம்பரேதே பிதரி நவபிராதரோ மேரு துஹித்ரு மேருதேவீம் பிரதிரூபா உக்ரதம்ஸ்ரீ லதா ரம்யா ஷியாமா நாரி பத்ரா தேவவீதி இதி சம்ஞா நவோதவன். 9 பேர். மேருவனுடைய பெண்கள் 9 பேரையும் கல்யாணம் பண்ணி கொண்டார். மேருதேவி, பிரதிரூபா, உக்ரதம்ஸ்ரீ, லதா, ரம்யா, ஷியாமா, நாரி, பத்ரா, தேவவீதி என்ன 9 பிள்ளைகளுக்கு 9 பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். அதில் இப்போ மூத்த பிள்ளை நாபி. இனி நாபி என்ன பண்றாருங்கிறதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. இதான் 3வது அத்தியாயம், திருத்தீயோத்தியாய. அதில் முதல்ல சொல்றார், நாபி மேருதேவியை கல்யாணம் பண்ணி கொண்டார். இப்போதானே பார்த்தோம். மேருவனுடைய பெண்கள் 9 அதில் மேருதேவி மூத்த பெண். அவளுக்கும் நாபிக்கும் கல்யாணம் நடந்தது. நாபிர் அபத்திய காமோ பிரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவகிதாத்மாய ஜத. இருவருமாக சேர்ந்து தங்களுக்கு பிள்ளை வேணும் என்று வேண்டி பெருமானை குறித்து தவம் இருந்தார்கள். அப்போது பகவான் அவர்கள் முன்னே காட்சி கொடுக்கிறார். அவர் நேர தன் உருவத்தோட மட்டும் காட்சி கொடுத்துடாமல் 7 வெவ்வேறு உருவத்தை இவர்களுக்கு காட்டுறார். ஏதுன்னு சொல்றார், திரவிய தேச கால மந்திர ரித்விக் தக்ஷிணா விதான யோகோபபத்யா துரதிகமோபி பகவான் பாகவத வாத்சல்யத்தையா சுப்ரதீக. பெருமான் இவர்களுக்கு முன்பாக காட்சி கொடுத்தார். என்னென்ன வடிவத்தில் கொடுக்கிறார் பாருங்க. திரவியம், அதாவது நாம் என்ன ஹோமம் பண்ணணும்னாலும் பெருமானுக்கு எதை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேணுமென்னாலும் பொருள் தேவையோ இல்லையோ, அதான் திரவியம்னு சொல்லப்படுறது. திரவியம் வெத்தலை பாக்கு, பழம், கல்கண்டு, திராட்சை, முந்திரி பருப்பு, புஷ்பம், தண்ணீர், இதெல்லாம் பெருமானுக்கு உபயோகப்படுகிற திரவியங்கள். அனைத்து திரவியமாகவும் காட்சி கொடுத்தார். தேச, உயர்ந்த தேசம், புண்ணிய க்ஷேத்திரங்கள், கயா க்ஷேத்திரம், பதரி க்ஷேத்திரம், திருப்புல்லாணி க்ஷேத்திரம், துவாரகா க்ஷேத்திரம். இந்த தேசங்கள் எந்தெந்த தேசத்தில் எந்தெந்த புண்ணிய காரியம் பண்ணாலோ அதுதானே நன்கு பலிக்கும். தேசங்களையெல்லாம் காட்டினார். அடுத்து காலம், உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், மாசப்பிரவேச காலம், அமாவாஸ்யா காலம், வருஷப்பிறப்பு காலம், ஸ்ராத்த காலம். எத்தனை காலம் இருக்கு பாருங்க. இந்தந்த சிறந்த காலத்தில் தானம் கொடுத்தா தான் அது சிறப்படைகிறது. நம்ம பாட்டுக்கு ஒரு அக்னி காரியம் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம்னுட்டு பாதராத்திரி 12 மணிக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னென்னது எப்பப்போ பண்ணப்படணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த காலத்தின்படி தான் செய்ய வேண்டும். ஆனால் அடுத்து காலத்தை காட்டினார். அடுத்து மந்திரம், எத்தனை மந்திரங்கள். திருமந்திரம், நாராயண மந்திரம், விஷ்ணு மந்திரம், வாசுதேவ மந்திரம், கோபால மந்திரம், ராம மந்திரம், கேசவ மந்திரம், எத்தனையோ மந்திரங்கள். மந்தாரம் திராயதேதி மந்திரா. தன்னை நினைப்பவனை எது காப்பாற்றி கொடுக்குமோ அதுதான் மந்திரம். எல்லா மந்திரங்களையும் காட்டினார். ரித்விக், ரித்விக்குங்கிறவா யாரெல்லாம் ஹோமம் பண்ணுறாளோ அவள் தான் ரித்விக்குகள். ஹோதா, உத்காதா, யஜமானன், ரித்விக்கு, இப்படியெல்லாம் ஒரு ஹோமம்னு ஆரம்பித்தா உண்டு. அதில் ரித்விக்குகளையும் காட்டி கொடுத்தார். அடுத்து தட்சிணா. ஒரு ஹோமம் பண்ணுறோம், யஜ்யம் பண்ணுறோம்னா அதட்சிணாக்கமான யாகம் பலிக்காது. ஒரு யாகம் பண்ணுறோம்னா அதற்குரிய தட்சிணையை கொடுத்தோம் இல்லையோ, எல்லா செலவும் பண்ணிடுவோம். கடைசியில் இந்த வைதிக செலவு வரைச்சே தான் சிக்கணும். தட்சிணை கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. இது வேணா போருமா, அது வேணா வேண்டாமா, பழத்தை வேணா 2 வைப்போமா, 4 வைக்க வேண்டாமா, என்ன ஆகுதி கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதை போய் தவிர்த்து குறைக்கக்கூடாது. யாருக்கு என்ன தட்சிணை கொடுக்கணுமோ கொடுக்கணும். ஆனால் அதை காட்டினார். அப்புறம் விதான, விதானங்கிறது தான் விதி. இத்த செய்யாதே, இந்த யாகத்தை இப்போது செய், இதையே செய்யாதே, இதிலிருந்து தவிர என்ன நிறைய விதிமுறைகள் பகவான் வச்சிருக்காரோ இல்லையோ, அதத்தனையும் காட்டி கொடுத்தார். நான் 7 ஞாபகம் வச்சுங்கோ. திரவியம், தேசம், காலம், மந்திரம், ரித்விக்கு, தட்சிணே, விதானம்ங்கிற விதி. இந்த 7 ரூபமாகவும் தன்னை காட்டினார். போதாதென்னு இந்த 7க்கு மேலே தனக்கே இருக்கிற அசாதாரண ரூபம். அழகா சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு, அனைத்து ஆபரணங்களையும் தரித்து கொண்டு,
தன்னுடைய அழகிய திருப்பரியட்டம் வஸ்திரம் பட்டு பீதாம்பரத்தோட கிரீட மகுட சூடாவதம்ச என்ன அனைத்தோடையும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அதுதான் இங்க சொன்னார். பாகவத வாத்சல்யதையா சுப்ரதீக ஆத்மானம் அபராஜிதம் நிஜஜன அபிப்ரேதார்த்த விதித்சயா கிரகீத ஹிருதயா ஹிருதயங்கமம் மனத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற திருக்கோலத்தோட வந்தாராம். புஜயுகளத்வயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌசேயாம்பரதரமுரசி விலாச ஸ்ரீவத்சலலாமம். தன்னுடைய திருமார்பில் இருக்கும் ஸ்ரீவத்சம் அழகிய மரு, அருகில் இருக்கும் மிக உயர்ந்ததான கௌஸ்துபம், கிரீடமகுட சூடாவதம்சங்கள், திருமேனியே செம்பொன்னால் செய்யப்பட்டதா இருக்கு. திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்குள்ளே செம்பொன் செய் கோயில் என அற்புதமான திருக்கோயில். செம்பொன்னரங்கர் செம்பொன்னரங்கர்னு சொல்லுகிறோம். ஹேமரங்கன் என்னே பெருமானுக்கு திருநாமம். இந்த திவ்யதேசத்தை கட்டினதே ராமச்சந்திரன்கிறார். ராமனே திரும்ப எழுந்தருளும் போது கட்டுவித்தானாம். 6 இழந்த சொத்து இருந்தாலும் இந்த பெருமானை பிரார்த்தித்தே பெற்று போகிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் ஒருத்தனுக்கு சொத்தத்தனை இழந்து போக இங்கு வந்து அமர்ந்து பெருமான குறித்து மந்திரத்தை உச்சரிக்க மொத்த சொத்தையும் திரும்ப பெற்றான்னு சரித்திரம். திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். சிறப்புட மறையோர் நாங்கனன் நடுவுள் செம்பொன்சை கோயிலுக்குள்ளே மறைப்பெரும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. வானவர் கோனையே ஹேமரங்கனாக சேவித்தேன். அப்பேற்பட்ட செம்பொன் அரங்கரை போலத்தான் இங்கே இவனுக்கு காட்சி கொடுத்தார். இவன் சேவித்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? முக்தி வேணும்னு கேட்டிருக்கணும். கேட்டுட்டானான்னு பார்ப்போம்.